ஹாய், இப்போ ஒரு குர்த்தி ஒன்று தைக்க போகிறேன். அந்த குர்த்திக்கு வந்து இது வந்து மெயின் பார்ட்டு, லைனிங் பீஸு இது இருக்குது. இது எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். லைனிங்கில் மட்டும் நெக்கு கட் பண்ணியிருக்கேன். மெயின் பீஸில் வந்து நெக்கோட ஷேப் வந்து கட் பண்ணலை. இதுதான் நெக்கு, ஒரு ஸ்டார் டைப்பில் கட் பண்ணியிருக்கேன். இந்த டாப்போட பேண்ட் வந்து இந்த எல்லோ கலரு. இந்த எல்லோ கலர் வந்து நெக்குக்கு கொடுக்கறதுக்காண்டி கேன்வாஸில் அயன் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் வச்சு எடுத்திருக்கேன். இந்த பீஸை எப்படி நெக்குக்கு கொண்டு வரோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவாக சென்ட் பண்ணுறேன், பாருங்கள். ஃபஸ்ட்டு நெக்கு, இங்கிட்டு ஆம்கோல் சைடு, கிப் சைடு, இந்த ரெண்டையுமே ஃபஸ்ட்டு நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போது நெக்கு சைடுக்கு வந்து இந்த மாதிரி குண்டூசி வச்சு நான் பின் பண்ணிக்கிறேன். இந்த குண்டூசி வச்சு எதுக்கு நம்ம பின் பண்ணுறோம் அப்படின்னா, 2 ஃபேப்ரிக்கும் விலகி போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இப்படி நான் பின் பண்ணிக்கிறேன். இப்போ காட்டன் குர்த்தி அப்படின்னா நம்ம நெக்குக்கு மட்டும் பின் பண்ணால் போதும். இதே எதுக்கு நம்ம பூனம் கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கிற ஃபேப்ரிக்கில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே சைட்லேயுமே ஆம்கோல், கிப் சைடு நம்ம ஓப்பன் விடுவோம்ல, இந்த பகுதிக்குமேவும் நம்ம இப்படி குண்டூசி வச்சு பின் பண்ணிக்கணும். இப்போ நெக்குக்கு மட்டும் நான் பின் பண்ணியிருக்கேன். பின் பண்ணிவிட்டு நெக்குக்கு ஒரு ஸ்டிச்சஸ் போடுறேன். தையலோட அளவு மிஷினில் கொஞ்சம் பெரிய சைஸில் வச்சுட்டு நார்மலாக அந்த ஷேப்புக்கு தகுந்தாப்பில் நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இப்போ அந்த ஒரு ஷேப் நான் கொண்டு வந்துட்டேன். நீடில் வந்து உள்பக்கமாக இருக்குது. நான் அப்படி டர்ன் பண்ணி திருப்புறேன். திருப்பும்போது இந்த கார்னருக்கு நிப்பாட்டி அடுத்த பக்கம் நான் டர்ன் பண்றேன். நெக் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன், காமிக்கிறேன் பாருங்க. இந்த கார்னரில் வந்து நீடில் உள்பக்கம் வச்சுட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் டேர்ன் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இது தெரியுதா? கரெக்டாக அந்த ஷேஃபுக்கு ஸ்டாப் பண்ணி நான் நீடில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதை டேர்ன் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், அந்த ஷேஃப் வந்து கரெக்டாக இருக்கா? இந்த மாதிரி நீங்கள் தைக்கிறப்பவும் இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும். இப்போ ஊசி எடுத்துடலாம். இப்போது நெக்குக்கு எப்படி ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேனோ அதே மாதிரி ஷோல்டர், ஆம்கோலு, இங்கே கிப் சைடு எல்லா இடத்துக்குமே நான் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். இப்போது லைனிங் ஃபேப்ரிக் தான் நான் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணியிருப்பேன். இது குர்த்தியோட ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக தான் நான் கட் பண்ணியிருப்பேன். சில டைமிங்கில் வந்து நம்ம லைனிங் கரெக்டாக கட் பண்ணியிருப்போம். மெயின் ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன மடங்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எப்போவுமே மெயின் ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக கட் பண்ணிக்கணும். இப்போ அதை சைடில் ஃபுல்லாக நான் அப்படி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறேன். ஸ்டிச்சஸ் கொடுக்கும்போது ஃபேப்ரிக் எங்கேயும் மடங்கி இருக்காமல் ஸ்ட்ரைட்டாக இப்படி டைட் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு நம்ம தைக்கணும். ஒவ்வொரு பிளேஸ்க்கும் இந்த சென்ட்ரு நெக்கோட சென்டரை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதில் இருந்து இந்த பக்கம் கைட்டு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா சுருக்கு எதுவும் இல்லாமல் நீட்டாக இருக்கும். சைடில் ஸ்டிச்சஸ் போடுறப்போ அதோட கார்னர்லேயே நம்ம ஸ்டிச்சஸ் போட்டோன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், மேல் பக்கம் வந்து ஒரு 1.5 இன்ச்சு இருக்குது. ஆனால் கீழே வரையில ஒரு 1 இன்ச்சு இருக்குது. கட் பண்ணையில் இடையில ஃபேப்ரிக் ஏதாவது மடங்கி இருந்ததுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக வரும். அதனால தான் மெயின் ஃபேப்ரிக் வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கட் பண்ணிக்கிறோம். இப்போ மெயின் ஃபேப்ரிக்கும் குர்த்திக்கும் லைனிங் ஃபேப்ரிக்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் கேப்பு கொஞ்சம் தான் இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த டாப் வந்து நல்ல பியூர் காட்டன்.
இது வாஷ் பண்ண வந்து கொஞ்சம் தின்னமாகவும் ஆகும், கொஞ்சம் சுருங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ லைனிங் நான் வந்து கம்மியாக கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், கீழே மட்டும் கொஞ்சம் அந்த பாருங்கள் கொஞ்சம் கண்ணாடியாக தெரியும். அதுக்காண்டி கீழே வரைக்கும் நான் லைனிங் கொடுத்துருக்கேன். கீழே பாருங்கள் ஒரு கர்வ் கொடுத்துருக்கேன். இந்த கர்வ் வந்து எதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நம்ம குர்த்தி வியர் பண்ணையில ஸ்ட்ரைட்டாக வரையில அந்த இடம் மட்டும் கொஞ்சம் தனியாக நிற்கிறது மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இந்த கர்வ் கொடுத்து நம்ம தைச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இந்த கர்வ் இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் நான் தனியாக இப்போ மடிச்சு தைக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த கர்வ் இருக்கிற பகுதியை வந்து நம்ம எப்படி மடிச்சு தைக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு சின்ன மடிப்பு, அப்புறமா கொஞ்சம் ஒரு பெரிய மடிப்பு, ஒரு 1/4 இன்ச்சுக்கு இதோ மடிச்சிருக்கேனா, அதுக்கடுத்து அதே அளவு ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் அப்படி மடிச்சுக்கிறேன். ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு அந்த கர்வ் தைக்கிறதுக்கு வரல அப்படின்னா நீங்கள் 2 டைம் கூட தைச்சிக்கலாம். 2 டைம் அப்படிங்கிற வந்து ஃபஸ்ட்டு அப்படி ஒரு 1/4 இன்ச்சுக்கு நீங்கள் மடித்து ஒரு தையல் போட்டுட்டு அடுத்து மடித்து தைக்கையில் அந்த 1/2 இன்ச்சுக்கு இப்படி வச்சு திரும்ப நீங்கள் ஒரு டைம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். எனக்கு தைச்சி பழக்கம் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் அப்படியே ஃபோல்ட் பண்ணி தைக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஃபேப்ரிக்கை எடுத்தீங்கன்னா தைக்கிறதுக்கு நல்லா நீட்டாக வரும். இப்போ பாருங்கள், நான் என்னோட மிஷின்லேயே வந்து கரெக்டாக அந்த மிஷின் முடியுது பார்த்தீங்களா, அது வரைக்கும் தான் நான் எடுக்கிறேன். அந்த ஸ்டிச்சஸ் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப எடுக்கிறதும் அதே அளவுக்கு தான் நான் எடுக்கிறேன். ஃபேப்ரிக்கை நல்லா லென்த்தியாக எடுக்காமல் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தீங்கன்னா அந்த மடங்குற இடத்துக்கு லைட்டாக இப்படி ஃபிங்கர்ட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக வந்துடும். இந்த மாதிரி சுருக்கம் வர்றப்போ ஃபேப்ரிக்கை அப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு எந்த இடத்துல சுருங்குதோ அந்த இடத்த அப்படி ஃபிங்கர்ட்டு அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டிங்கன்னா நேராக வந்துடும். இப்போ ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன், ஆப்போசிட் சைடு எடுத்து தைக்கணும். ஒரு கார்னர் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஆப்போசிட் சைடு நான் தைக்கிறேன். ஆப்போசிட் தைக்கிறதுக்கு வந்து அப்படியே குர்த்தியை வந்து அப்படி டர்ன் பண்ணிக்கிறேன். டர்ன் பண்ணிவிட்டு சேம் ஃபஸ்ட் இந்த பக்கம் நம்ம எப்படி கைட்டு ப்ரெஸ் பண்ணமோ அதே மாதிரி கைட்டு இப்படி ஒரு சின்ன ஒரு தேய்ப்பு கொடுத்துட்டு இந்த பக்கமும் நான் சைடு ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். ஓகே, என்னோட மிஷினில் வந்து டேபிள் நல்லா லென்த்தியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி நான் அப்படி ப்ரெஸ் பண்ணுறேன். உங்களோட மிஷினில் வந்து குட்டியாக இருக்கும். ஸோ அதுக்காண்டி நீங்கள் ஃபஸ்ட் டைமும் கீழே தரையில் போட்டு இப்படி கைட்டு இப்படி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு சைடில் வந்து பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிங்கன்னா தைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த நெக்கு கிட்ட வர்றப்ப மட்டும் நல்லா கவனமாக பார்த்து தைக்கணும்.
நெக்கு கிட்ட வர்றப்போ மட்டும் நல்லா கொஞ்சம் பார்த்து பொறுமையாக எங்கேயும் சுருக்கம் இல்லாமல் தைக்கணும். ஏன்னா இதுதான் நம்மளுக்கு வெளியில் தெரியக்கூடிய இடம். இப்போது குர்த்திக்கு ஃபுல்லாக நான் சைடு ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டேன். இப்போ கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை வந்து நம்ம கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விடுறதுக்கு முன்னால் நல்ல பக்கமும் திருப்பிட்டு எங்கேயாவது சுருக்கம் இருக்கா அப்படின்னு நம்ம ஒரு டைம் செக் பண்ணிக்கணும். இல்லை ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு நல்ல பக்கம் திருப்பிட்டு நம்ம ஒரு அயன் கூட பண்ணிக்கலாம். எங்கேயா சுருக்கம் இருக்கான்னு பார்க்குறதுக்கு அயன் பண்ணோம் அப்படின்னா 2 ஃபேப்ரிக்குமே கொஞ்சம் ஒட்டும். ஒட்டுற டைமிங்கில் ஏதாவது ஒரு பக்கம் சுருக்கம் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இப்போ நான் தைச்சதில் வந்து எங்கேயுமே சுருக்கம் இல்லை, கரெக்டாக இருக்குது. ஸோ நான் இப்போ சைடில் எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக்கை மட்டும் கட் பண்ணிக்கிறேன். எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக்கு இந்த நெக்குக்கு இருக்கிற ஃபேப்ரிக்கு இதை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.